சஞ்சயன் கூறினான். மன்னரே, பாண்டுவின் மகன்களால் அணிவகுக்கப்பட்ட படையை மேற்பார்வையிட்ட பிறகு மன்னன் துரியோதனன் தன் ஆச்சாரியரை அணுகிப் பின்வருமாறு கூறினான். திருதராஷ்டிரர் பிறவியிலிருந்தே பார்வையில்லாதவர். துரதிருஷ்டவசமாக அவருக்கு ஆன்மீக பார்வையும் இல்லை. தனது மகன்களும் தர்மத்தின் விஷயத்தில் தனக்குச் சமமான குருடர்கள் என்பதும், பிறவியிலிருந்தே நல்லவர்களான பாண்டவர்களுடன் அவர்களுடன் பாடு செய்து கொள்ளப் போவதே இல்லை என்பதும் அவருக்கு உறுதியாக தெரிந்திருந்தது. இருந்தும் புனித தலத்தின் தாக்கத்தினால் அவர் சந்தேகம் கொண்டார். போர்க்கள நிலைமையை பற்றிய அவரது கேள்வியின் உள் நோக்கத்தை சஞ்சயனால் புரிந்து கொள்ள முடிந்தது. எங்கும் மன்னனுக்கு உற்சாகமூட்ட விரும்பிய சஞ்சயன் அவரது மைந்தர்கள் போர்க்களத்தின் புனிதத்தன்மையால் பாதிக்கப்பட்டு சமாதானமேதும் செய்து கொள்ளப் போவதில்லை என்பதை உறுதி செய்தான். பாண்டவர்களின் படை பலத்தைப் பார்வையிட்ட துரியோதனன் உடனேயே துரோணாசாரியரிடம் சென்று உண்மை நிலையை உரைக்கலானான் என்று மன்னரிடம் தெரிவித்தான். சஞ்சயன் துரியோதனன் நிலைமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தளபதியிடம் போக வேண்டியிருந்தது. எனவே துரியோதனன் ராஜதந்திரமாக நடந்து கொண்டாலும் பாண்டவர்களின் சேனையை கண்டதால் அவனுக்கு ஏற்பட்ட பயத்தை மறைக்க இயலாமல்